வாழை இந்த படம் அப்படின்றது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு வலிமிகுந்த பகுதி அதை வந்து எடுத்துட்டு சின்ன சின்ன ஃபிக்ஷன்ஸ் லைட்டாக ஆட் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மற்ற டேரக்டர்ஸ்லாம் கதை கிடைக்கல அப்படின்னா என்ன தப்பா பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை நிறைய புத்தகம் வந்து வாசிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அங்கேருந்து கதைகள் கிடைக்கும், அங்கேருந்து மனுஷங்களை பார்ப்போம், அது மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு நாட்டு வந்து வந்துடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. பட் மாரி செல்வராஜ் பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே போதும் போல் இருக்கு. அதுவே அவ்வளோ கதைகள் வந்து வச்சிருக்காரு. புளியங்குடி கிராமத்தில் சிவனனைந்தான் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. தான் அம்மா அக்காவோட ரொம்ப வறுமையான ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. வாரத்தில் 5 நாள் பூங்குழி டீச்சரை பார்க்கவாது ஸ்கூலுக்கு போயிடணும்ப்பா அப்படின்னு டிசிப்ளினாக இருக்கவர். சாட்டர்டே சண்டே ஆனால் வாழைத்தோப்புக்கு போய் வாழைத்தாரை வந்து சுமக்கிறாரு. ஒரு நாள் சுமந்தா அதுக்கான கூலி வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க குடும்பம் வந்து ஒரு வறுமையில் வாழுது, ப்ளஸ் கடன் வேறு அவங்க நிறைய இருக்குது. இந்த கடனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அநியாய வட்டி போட்டு இவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டமான இவருடைய இந்த வாழ்க்கை இதுதான் வந்து வாழைப்படம். நம்ம வந்து எத்தனையோ முறை நம்ம ரிவ்யூலேயே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு நிஜ சம்பவத்தையோ இல்லை ஒரு கருத்தையோ வந்து சொல்லும்போது அது வந்து பயங்கர பிரீச்சியாக ஒரு பாடம் மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு நல்ல சுவாரஸ்யமான சினிமாவாக இருந்தாலே வந்து போதும். அதை வந்து நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இதைத்தான் மாரி செல்வராஜ் இந்த படத்துலையுமே வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு. முக்கியமாக அந்த படத்துடைய காஸ்டிங், அந்த லீடாக வர அந்த சிவனனைந்தானா இருக்கட்டும், அவருடைய நண்பனாக வந்து வருவான். இவங்க 2 பேரையும் எப்படி ஒரு காஸ்ட் பண்ணாரு, அவங்களுக்கு எப்படி அந்த ஊருக்கான அந்த பாடி லாங்குவேஜ் இதை எப்படி வந்து கொண்டு வந்தார், அவங்களோட எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராவாக வந்திருக்கு. இவங்களை எப்படி நடிக்க வச்சார் அப்படின்னு நமக்கு வந்து புரியவே இல்லை, அவ்வளோ வியப்பாக வந்திருக்கு. அது முக்கியமாக நிக்கிலா விமல் கேரக்டர் நம்ம லைஃப்பில் ஸ்கூல் படிக்கும்போது டெஃபினட்டாக இந்த ஒரு மிஸ்ஸை பார்த்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னன்னே புரியாத ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு டெஃபினட்டாக வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அதை வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் வேறு மாதிரி ஆகிடும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த தூய்மை இருக்குல்ல, அதை வந்து பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு. மற்ற கேரக்டர்ஸ் கலையரசன், திவ்யா துரைசாமி இவங்க எல்லாருமே படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நீட்டாக டெலிவர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்துடைய பிக்கெஸ்ட் என்னன்னு சொல்லணும்னா டெஃபினட்டாக தேனி ஈஸ்வருடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. அந்த வாழைத்தோப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் வந்து காட்டுவாங்க. அந்த வாழைத்தோப்பை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஏஸ்தட்டிக்காக சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கே அப்படின்னு நமக்கு வந்து தோணும். இதே படத்தோட கிளைமேக்ஸ் ஷாட்டில் வந்து காட்டுவாங்க, நமக்கு வந்து ஒரு மாதிரி ஈரக்குலையாக வந்து நடுக்கும், அவ்வளோ பயமாகவுமே வந்து இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே சினிமாட்டோகிராஃபி மூலமா வந்து காட்டியிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஒர்க். அண்ட் டெஃபினட்டாக நம்ம தலைவர் வந்து சந்தோஷ் நாராயண் அவர் வந்து சொல்லி ஆகணும். நடுவில் மாமன்னன் சொல்லி ரகுமான் சாரோட போயிட்டாரு, திரும்ப சந்தோஷ் நாராயணோட இணையும் போது வாழை அப்படின்ற ஒரு தரமான ஒரு மியூசிக்கலி பயங்கர ரிச்சான ஒரு படம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு பீரியட் இதில் செட் ஆகிறதுனால நிறைய அந்த நாஸ்டாலஜியா தூண்டக்கூடிய ரெஃபரன்ஸ்கள், பழைய விஜய் படம் ரெஃபரன்ஸ் வந்து உள்ள வருது. இளையராஜாவோட சாங்ஸ்ன்னு சொல்லி நாஸ்டாலஜிக்காகவும் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நம்ம புரிஞ்சிடும் இந்த படம்ன்றது பயங்கர ஒரு இறுக்கமான ஒரு படம், எமோஷனலி கிரிப்பிங்கான ஒரு படம் அப்படின்றது. ஏன்னா மாரி செல்வராஜ் படங்களில் அந்த சீரியஸ்னஸ் வந்து டெஃபினட்டாக இருந்தே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபில்மோகிராஃபிலேயே வாழையில் தான் அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கர ஃபன் வந்து இருக்குது. ஏன்னா அந்த சிவனைந்தான் அந்த நான் ஒரு ஃப்ரெண்டு சேகர், இவங்க 2 பேருமே என்னென்னா ஒருத்தர் ரஜினி ரசிகர், ஒருத்தர் கமல் ரசிகர். இந்த வாழைத்தாரை வந்து சுமக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க காரணம் சொல்லி கட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் வந்து ஒன்று பண்ணுவாங்க. அவ்வளோ சேஷ்டாக அவ்வளோ ரகலை. ஓகே இது பயங்கர சீரியஸாக இருக்குது இந்த சப்ஜெக்ட், அதனால் நடுவில் இந்த ஃபன் இது வைப்போம் அப்படின்னு சொல்லி திணிக்காமல் பயங்கர நேச்சுரலாக யதார்த்தமாக கதையோட போக்கிலே இதெல்லாம் வந்துட்டு போகிறது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழப்பு, அந்த இழப்பை இவங்க பிக்சரைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் அவ்வளவு அழுத்தமாக வந்து இருக்குது. பட் இந்த இழப்பை தாண்டி இது நிஜமாகவே நம்ம வந்து ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு ஃபோட்டோ போட்டு வந்து காமிப்பாங்க. அது இன்னும் நமக்கு வந்து திக்குன்னு இருக்குது. அந்த இழப்பு வர காட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இழப்பை கூட முழுசாக கிரகிக்க முடியாத அளவுக்கு இவருக்கு வந்து பயங்கரமான பசி இருக்கும் சிவனேந்தனுக்கு. என்னடா இவ்வளோ பசிலையும் இவ்வளோ கொடுமையிலையும் ஒருத்தர் வந்து இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு அது எல்லாமே உண்மை அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் போது இதோட தாக்கம் அப்படின்றது ஆம்பிளிஃபை ஆகி படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது நிச்சயமாக ஒரு பயங்கர ஹெவி ஹார்ட்டோட தான் நம்ம வந்து வெளியே வரும். உண்மையிலே வந்து மாரி செல்வராஜ் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட இந்த படத்தில் அவரோட ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, அந்த சினிமாக்கான லாங்குவேஜ் வைஸாகவும் சரி டெஃபினட்டாக ஒரு ஆளுமை வந்து இவருக்கு இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம். பட் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி பயங்கர சுவாரஸ்யமாக சொல்கிறதுனால மாரி செல்வராஜ் வாழைப்படம் மூலமாக டெஃபினட்டாக ஜெயிச்சிருக்காரு.